அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, நம்மெல்லாம் நோன்பு வைப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றாரோ ஃபல்யுஹ்சின் இலா ஜாரிஹி, தனது அண்டை வீட்டுக்காரரோடு அவர் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், இஃப்தாருடைய நேரங்களில், சஹருடைய நேரங்களில் முஸ்லிம்களுடைய ஒரு சாரார்களுடைய வீடுகளில் அதிகமான உணவு வகைகள் இருக்கும், குடிபானங்கள் இருக்கும். இஃப்தாருக்கு பல்வேறு விதவிதமான உணவு வகைகள் எல்லாம் முன்னே வைத்திருப்பார்கள். ஆனால் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டை போய் பார்த்தால் அவர்களுக்கு நோன்பு கஞ்சிக்கு தொட்டுக்குவதற்கு கூட அந்த அளவுக்கு உணவு வகைகள் எல்லாம் இருக்காது. ஸோ ஒரு பக்கம் அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய பக்கத்து வீட்டில் வாழ்பவர்களுக்கு உணவு துறப்பதற்கும் நோன்பு துறப்பதற்கும் எந்த வகையான உணவும் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பக்கூடியவர்கள் தனது அண்டை வீட்டுக்காரரும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா? அதான் நம்முடைய உணவுகள், நம்முடைய நோன்பு திறக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் அனைத்து உணவு வகைகளும் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு முஃமின் என்பவன் ஒரு தான் வயிறு நிரம்ப உண்டுவிட்டு தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் பசியோடு ஒருங்குவதை விரும்ப மாட்டான் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, யார் தன்னுடைய ஒரு நோன்பு முறிப்பதற்கு தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு உணவு கொடுக்கின்றாரோ அவர் அந்த நோன்பை வைத்தவராக இருக்கின்றார் என்பதாக நபி அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நாம் நோன்பு துறக்கின்றோம் என்றால், நோன்பு நோக்கின்றோம் என்றால், நம்முடைய உணவு வகைகளில் நம்மளுடைய இஃப்தார் வகைகளில் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் நல்ல முறையில் செய்து உதவ வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வாய்ப்பை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.